அப்படிப்பட்ட குடும்பத்தை இங்க வர சொல்லி அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு நடுத்தெருவுக்கு கூட்டி வந்து 4 லட்சம் பேருக்கு அதை போட்டு காட்டி அவங்க மானத்தை வாங்கிடுவோம். இதுதான் சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இதெல்லாம் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? பேசினா பாரு இனிமையான குரல், கழுத குரல். நமக்கெல்லாம் அடையாளமாக, நமக்கெல்லாம் பெருமைகள் பல தேடித்தந்து இந்த இயக்கத்தின் என்ன இது டைலாக்? எவன் எடுக்க டைலாக் இவ எடுத்து வச்சு படிக்கிறான். இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அது என் பொண்ணுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? சரிம்மா, என்னம்மா பிரச்சனை? எவ்வளவோ போராட்டங்கள். நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். இந்த அம்மா வந்து பேசுறாங்க மேடையில, எப்பேற்பட்ட பொய் மூட்டை பாருங்க. அம்மாவை அவன்லாம் பேசக்கூடாது, சரியா? வாய் அழுகி போயிடும். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. பேசாம உட்காரு. என்ன இப்படி பண்றீங்களம்மா? நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன பண்ணதில்லை. என்னம்மா இப்படி பண்றீங்க? பேசுங்கம்மா. திமுக இருக்கிறது. காரணம், 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு, என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா அன்று என் பக்கத்திலேயே பார்த்து பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற 4 துண்டா பிரிச்சு அவங்கள மண்டையை உடைச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கோம். இதாங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை.